ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம பெருங்காயத்தூள் ரசம், அதாவது ரசம்னாலே பெருங்காயத்தூள் சேர்ப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும், ஏன் அங்கே சேர்க்குறன்றதை நான் விளக்கமாக சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் தேவையான அளவு எல்லாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், பார்த்துங்க. தேவையான எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு சாந்து அரைச்சி சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி, அது கூட நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். எப்போவுமே தாளிப்பு செய்யும் போது நீங்கள் அந்த அனல் பதத்தை சரியான முறையில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் தீச்சல் பிடிக்காமல் நமக்கு நல்ல வாசனையாக கிடைக்கும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டு அரைச்சி சேர்த்து வதக்கி நீங்கள் ரசத்தில் சேர்த்து பாருங்கள், இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறோம். முன்னாடியே புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அந்த தண்ணியை இப்போ தக்காளி நல்லா குழஞ்ச உடனே இதில் ஊற்றிக்கிறோம். அதாவது ரசம் எப்படி வேணாலும் வைக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி கொதிக்க வைக்கலாம், நம்ம தனித்தனியாக இந்த மாதிரியும் செய்யலாம். அப்புறம் பருப்பு ரசம், ரசத்தில் நிறைய வகை இருக்குது. இது சிம்பிளாக செய்கிற ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். ரசத்துக்கு எது சேர்க்குறோமோ சேர்க்கலையோ, ஆனால் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், நமக்கு அது கடைசியாக சேர்க்குற பெருங்காயத்தூள், இந்த மூணும் சேர்த்தா நல்ல ரசம் கிடைக்கும், வாசனை கிடைக்கும், செரிமானமாகும். இந்த செரிமானம் அதிகமாக கிடைக்கிறதுனால தான் இந்த ரசத்தை நம்ம சாப்பிடுகிறோம். நிறைய நபர் ரசத்தை பார்த்து செய்வாங்க, ஆனால் நல்லா இருக்காது. இதே வயசானவங்க ஆயாலாம் பாருங்களேன், எங்கள் ஆயாலாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு அப்படியே வைப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் முதல்ல கைவண்ணத்தினால தான் அதிக ருசி வருகிறது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்து சூப்பராக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரசம் ருசியாக இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் நம்ம கடைசியாக ரசம் கொதித்து இறக்குறப்போ சேர்த்துக்கலாம், இல்லை ரசம் கொதித்து இறக்கி வச்சுட்டா பிறகும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பெருங்காயத்தூள் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க வச்சா கசப்பு வரும், அதோடைய வாடை நமக்கு ரசம் சாப்பிடும் போதே ஒரு மாதிரியாக திகட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் பெருங்காயத்தூள் ரசம். நன்றி வீடியோ பார்த்ததற்கு.